செல்வியக்கா, செல்வியக்கா, நீனுங்க ஏன் மாடற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க. வா செல்வி வா. என் முகத்தை டாக்டரால காப்பாற்ற முடியல, ஆனா உயிரை காப்பாத்திட்டாரே, அதுக்காவது சந்தோஷப்படு. என்கிட்ட வேறு புடவை கிடையாது. இந்த புடவைக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன், என்ன இப்ப 22 ரூபாய் சொல்றேன்? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம் புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்புடி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதும்மா. என்னக்கா இது? பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. கருகி போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா. வீட்டுல ஒலை குதிக்க வேண்டாமா? இதான் நம்ம வீட்டு நிலைமையா? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்கிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புத்தகத்தை எல்லாம் எடை போடுப்பா. படிக்கிற புத்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஒலை கொதிக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். செல்வி, ஏன் இந்த போட்டோவை கட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படின்னா மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 4678. சரி, எப்பாடுபட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையாக்கா? அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே அக்கா. கஷ்டங்களை எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணும், இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீ தானே சொல்ற? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? பொண்ணை கேட்டா வேண்டாம், நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக்.
சரி, இப்ப உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறான். ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு. இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரிதான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மிண்டு வீட்டுக்கு போறேங்க. ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் 1/4 பங்கு, மரியாதை 3/4 பங்கு. இந்த மாதிரி இல்லறத்துலதான் ஒரு திருளே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கணும் அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதடா. உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. டேய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதிர்ச்சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவரம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேர்ல தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். வறுமைதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கிழட்டு மாப்பிள்ளை வேண்டான்னு. சார், இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ இல்லையோ, ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா. இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு. உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க, 2 பேரும் தான். என் தம்பி விஸ்வநாதன் வீடு தானே? ஏம்மா, விஸ்வநாதன் வீடு தானே? ஏன்பா, பட்டாசு வெடிக்கணுமா? நான் சொன்னாதான் கேட்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா?
அது இந்த மடையனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். ஆஹா. என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலையா? ஆமாமா, அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு, போக போக உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போகத்தானா? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவர் சுட்டா என்ன? இது வேலு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னியே, இவனா? ஆமா, இவர்தான். அந்த பாதி ஃப்ரெண்ட் இல்ல, பாட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்லை. உன் போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்லை. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பார்த்துக்க. ஏண்டா, அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா புத்தானா? போட பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டிலே தங்கிக்கலாம்? வேண்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட். ഇത് അകത്ത് വയ്ക്കും. എന്താണ് ചെറിയച്ച? ചെറിയമ്മയ്ക്ക് ടോണിക്ക. എന്തിനായി ടോണിക്? ഗർഭമുണ്ടായാൽ കഴിക്കാൻ. അപ്പോൾ തന്നെ പ്രസവം സുഖപ്പെടുമല്ലോ. എന്താടി കുടിക്കുന്നത്? എന്താ കുടിക്കുന്നതെന്ന്? മരുന്ന്. എന്ത് മരുന്ന്? ചെറിയമ്മയുടെ പ്രസവ മരുന്ന്. അത് നീ എന്തിനാ കുടിക്കുന്നത്? நீ எங்கக்கா படுத்துக்குவ? பாயை போட்டுக்கிட்டு கீழே படுத்துக்குவேன். குட் நைட். குட் நைட். அக்கா, அக்கா. என்னம்மா? தாயக்கட்டம். ஏன் சிரிக்கிற? அது எங்க பாஷை. தாயக்கட்டம்னா? தாயக்கட்டத்துல தாயம் விழுந்தா எவ்வளவு? ஒண்ணு. அதான். வா வா. நீங்க கூப்பிட்டு அனுப்புனதா குழந்தை வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, நான் தான் நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். செல்விய குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட புனிதமான பெண்மையின் அரவணைப்பு தான் என் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு. அது அவ செஞ்ச பாக்கியம் தாங்க. இனியும் நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு வேலைக்காரி, அவ கூடவே ஒரு பெரிய சுமை. நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதாங்க முறை. அப்ப இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? என் மூத்த பிள்ளைக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறமா அவளை வேலைக்காரின்னு சொல்லுவியா? மூத்தவங்கிட்ட பெண் கேட்கறதானே முறை. அதான் வந்து கூப்பிட்டு.
என்னம்மா சொல்ற? இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே தாங்கிக்கிற சக்தி கூட எனக்கு இல்லையோன்னு தோணுதுங்க. முதல்ல நீ செய்ய வேண்டியது செல்வியோட அபிப்பிராயத்தை கேட்டு என்கிட்ட சொல்லலாம். செல்விக்கிட்ட இப்ப கேட்க வேண்டாங்க. பையனை முதல்ல வர வைங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். அக்கா அக்கா, அண்ணா வந்தாச்சு. அக்கா, எங்க அண்ணன் எப்பவுமே தமாஷுதான். அண்ணா அண்ணன் இவங்கதான் நமக்கு எல்லாம் புதுசா வந்திருக்கிற அக்கா. நமக்குன்னு எனக்கு கூட அக்காவா? வணக்கம். வணக்கம். என்ன பேரு? செல்வி. அசல் தமிழ் பேர். எந்த ஊரு? மெட்ராஸ். அசல் ஊரு மெட்ராஸ்ல எங்க? கோடம்பாக்கம். அது அங்கதானா? ராணி, உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அவரும் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லுமா இந்த மூஞ்சில. சின்னஜமா வந்த உடனே காஃபி காஃபின்னு ஆளா பரப்பீங்களே. காஃபி. ठीक है. அடடா, வாப்பா பிரசாத், வா. God bless you my son, God bless you. என்னப்பா எப்படி இருக்க? கொஞ்ச நாள் நீங்க தங்கலாம் இல்லையா? 10 நாள் லீவ்ல வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு அவசரமா வச்சு நீங்க? சொல்றேன். செல்வி ஒரு பெரிய எஸ்டேட்டும் பின்னால காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீ கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நீ தான் என்னமோ வேற வேலை பார்க்கணும்னு அடம் பண்ற. that's all right. செல்வி இவன் தான் தெரியும், ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எத்தனை சந்திச்சிருக்கியா? எப்போ, எப்படி? ஒரு மிருகமா சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திச்சோம். சும்மா இது போட்டுக்கிட்டு தமாஷ் பண்ண அதான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலி பிரசாத். சுருக்கமா சொல்றேன், செல்வியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, என்ன பாது என்ன போய் கேட்டுக்கிட்டு உங்க வார்த்தைய என்னைக்காவது தட்டி பேசிக்கணும். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. ठीक है. ठीक है. அப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? மௌனம் தான் இதுக்கு பதில். தேவையில்லை, பதில் சொல்றேன். அப்ப சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்? சரியான வில்லன் மூஞ்சி. காஃபி 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 கொண்டு வாடா. நீயா காஃபி கொண்டு வர்ற? ஐயோப்பா, இப்போ நீ ஆயாவா வந்திருக்கல? ஆனா ஹானரபிள் ஆயா. நீ என்ன அயோக்கியன்னு சொல்லுவிய, அது உண்மையா இருந்தா ஆண்டவன் அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லைன்னா தப்பிச்சு போன கிளி வேடம் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும்? என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கைப்பட போற முதல் கதாநாயகி நீதான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்புது பார். நில்லுடி. என்னடி முறைக்கிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நின்னு கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போனோம். அதுதான் இந்த வீட்டு பழக்கம்.
அக்கா என்ன நடந்துச்சு? ஆசையா உன்னை பார்க்க வந்துட்டு எதிர்பாராம என்ன பார்த்ததும் ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும். Thank you for the touch. இந்த வாட்டி 400 volts. பிராண்டி கண்ணா சாப்பிட வரீங்களா? எஸ் 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 எஸ். இல்ல, சாப்பிட வர மாட்டேன். இன்னையில இருந்து உண்ணாவிரதம். எதுக்காக? நீதான் முடிவை சொல்ல மாட்டேங்கிறியே, அதுக்காக. எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி. வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அவனை வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. அப்படி என்ன செஞ்சுட்டான்? புலி தலையை போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. 1000 காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ எஸ், கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ. அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்ன வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட அப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம்? இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயசு. அதுல இருந்து எங்க அக்கா என்ன தரையிலே விடல. இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
ஐயோ பாவம், உன் சிஸ்டர் இப்படி அநியாயமா போயிருக்க வேண்டாம். ஐ ஆம் சாரி செல்வி. எனக்கு இரக்கமே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு இனிமேதானே ஒரு துணை தேவை. அது ஏன் நானா இருக்கக்கூடாது? சரி, நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, அப்படியே நடந்துக்கிறேன். என்னையே எப்படி வர? நாம எப்ப நெருப்பு சுத்தி வர போறோம்னு கேட்கத்தான். செல்வி, எனக்கு இருக்கிற பணத்துக்கு எதையும் என்னால வாங்கிட முடியும். உன் மனசை தவிர நீ மனசார என்னை ஏத்துக்கணும் தான் வெயிட் பண்ண. அதுக்காக என்ன காலம் பூரா காக்க வச்சிடாத. என் பொறுமை வெறிய மாறிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அதுக்கு நீயே காரணமா இருக்காது. இதத்தான் சொன்னேன். ஊருக்கு போய் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் தான் வருவேன். வந்த உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும். அப்படியே குப்புறவே இந்த பக்கம் ஏன் தனியா வந்த? உதவிக்கு உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க வரவே இல்லை. எதுக்காக வந்த? தாய கட்டும். அம்மா, ஆனா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துருக்கு. பேச்ச ஆரம்பிக்க தெரியல. அதான் காரணம். முன்னாலே சொன்னதுதான், எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடணும். இனியும் தள்ளி போடக்கூடாது. இத பாரும்மா, பிரசாதனை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கட்டாயப்படுத்தல. வேற பையனை பார்க்கலாம். என் பையனை பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிடு. ஐயோ, அதெல்லாம் இல்ல. உங்க பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் மகனை எனக்கே பிடிக்கலன்னா எப்படி? உம்மானா? What do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவன் எனக்கு மகன் தானே? No, it's silly. விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அப்படித்தானே. அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ பிள்ளைக்கு வலை வீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு அதே 4 பேர் பேச மாட்டாங்களா? உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன, அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா. உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுற, உங்க குழந்தைங்களுக்கு தாய் ஆகுற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. லுக்கியா செல்வி, உனக்கு 18, எனக்கு 46. அண்டர்ஸ்டாண்ட்? 18, 46 இதெல்லாம் வெறும் எண்ணிக்கைதான். கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. Well said, well said. 18 and 46 are mere numbers. அடாடாடாடா, அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, ஷெல்லி சொல்லல, நம்பு செல்வி சொல்லிட்டாடா. வைத்தாரா, ஏதாடா முக்கியம்? வாண்டை தாண்டா முக்கியம். வைத்தாரா, இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன். மனுஷனுடைய மகத்தான படைப்பு 3 முடிச்சு, அதத்தான் போட்டுருங்கிற. தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர். அந்த தப்ப பண்ணிடுங்கிற.
நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்டர்வியூ எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற, இல்லைன்னா நான் எஸ்ன்னு விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா. வெக்கத்தை பாரு வெக்கத்தை. பைத்தாரா பைத்தாரா ஒட்டு பட்ட வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வேஸ்ட்ல பிளவரை சுருக்கி வச்சுடு. நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்ட உடனேங்கடா, மாட்டுப்பொன் 3 நாளா கேட்டு இருக்கா. என்னப்பா நீ காபி கொண்டிருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க. என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லா பூவா ரொப்பி தள்ளிட்டியா? பைத்தாடா பைத்தாடா. டேய், இப்ப ஃப்ளவர் வேஸ் மட்டும் நிறைஞ்சில்லடா, என் மனசும் நிறைஞ்சு இருக்கு. திருட்டு பையா திருட்டு பையா. ஃப்ளவர் வேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சுலான்னு பாக்குறியா? பைத்தாடா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசன், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடல். தாலி உண்டோ இல்லையோ, இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம்மடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்ட போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணு. ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல் காரியம் மிச்சமாகும் போலியோ. ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணம் வா. பிரசாதிக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா வேண்டாமா? வரட்டும்பா, வயசு வந்த பிள்ளை அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பிள்ளைண்டான்னு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்துதான் ஆகணும். அந்த நேரத்துல பாத்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மணவினைகள் யாருடனோ, மாயவனின் விதி வகைகள். மணவினைகள் யாருடனோ, மாயவனின் விதி வகைகள். விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள். தாய் மகனாம் சூழ்நிலைகள்.
பிரசாத் வா. நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கு அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டுல இல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க, உங்களை தானே. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். உன்னை பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போடா கண்ணா, போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்துக்கு கூட வரலையே. இந்த புஸ்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், உன் ரூம் மாடியில இல்ல, கீழே தான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். ठीक है? வாப்பா வா. வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒண்ணும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா வீட்டுல விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே. என்ன பதிலையே காணோம்? குழந்தைகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆட்சேபம் இருந்திருந்தா ஆசையை இந்த பரிசு வாங்கிட்டு இருந்திருப்பானா? என்னது? தம்பதிகள் சுகமாய் வாழ்வது எப்படி? கொண்டா கொண்டா, எப்படி முதல்ல நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிக்கலாம்.